ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சம்மர் டைம் ஆரம்பித்தாச்சு. குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் தான் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாண்டுட்ருப்பாங்க. இந்த டயத்தில் நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட ரொம்பவே அடம்பிடிச்சி கேட்குற ஒரே ஒரு விஷயம் ஐஸ்கிரீம் தான் கேட்பாங்க. ஸோ நம்மளும் வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிலுக்கு இதமாக குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுப்போம். ஸோ தயவு செய்து யாரும் ஐஸ்கிரீம் கடைகளில் வாங்கி கொடுக்காதீங்க. கடைகளில் விற்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீம் கண்டிப்பாக ஐஸ்கிரீமே கிடையாது. உறைய வைக்கப்பட்ட கெமிக்கல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஐஸ்கிரீமில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க. அந்த ஐஸ்கிரீமில் கலருக்காக கலரிங் ஏஜென்ட் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னோம்னா அதோட ஃப்ளேவருக்காக எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் ஆட் பண்ணுறாங்க. அடுத்து நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெட்ரோலோட பை ப்ராடக்டான ஒரு கெமிக்கலை அதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் ஒரு ஐஸ்கிரீம் உருவாகி வருது. அதில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொடுக்கறதுனால அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய 90% உடல் பருமன் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுடைய ரத்தத்தில் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால கொழுப்போட அளவு அதிகமாக இருக்குது. அதனால எல்லா குழந்தைகளுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப குண்டாக தெரியுறாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னோம்னா சின்ன வயசுலேயே பிளட் ப்ரெஷர் வருது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால தான். அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் பார்த்தோன்னு சொன்னோம்னா சில ஐஸ்கிரீம்ஸ் நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளோட தொண்டையில் ஒரு மாதிரி இச்சிங் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு பொருட்கள் தான். அந்த நம்மளோட குழந்தைகளுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்போது பெரிய ப்ராப்ளத்தை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குடல் சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட புற்றுநோய் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கெலாம் முக்கிய காரணம் இந்த தேவையில்லாத கெமிக்கல்ஸை நம்ம உணவின் மூலமாக எடுத்துக்கிறது தான் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அதுதான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யாருமே கடைகளில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காதீங்க. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் மாம்பழ ஐஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாம்பழத்தோட சதப்பகுதி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மாம்பழம் எவ்வளோ ஐஸ் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு அந்த மாம்பழத்தோட சதப்பகுதியை எடுத்து வச்சுக்கோங்க. 3 மாம்பழத்தோட சதைப்பகுதியை நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் வச்சு நல்லா அடித்து கூழாக்க போகிறேன். இப்போ மாம்பழத்தை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அரைக்கும் போது நான் தண்ணி ஆட் பண்ணலை. அதே மாதிரி இனிப்புக்காக ஜீனியும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வெள்ளை பாகு எடுத்து வச்சு அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இந்த குல்ஃபி செய்கிற மோல்டு இருந்ததுனால நான் இதில் எடுத்து செய்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மோல்டு இல்லைன்னா வீட்டில் தண்ணி குடிக்கிற டம்ளர்லேயே செஞ்சுக்கலாம். இது குச்சி ஐஸ்க்காக பண்ணியிருக்குது. இப்போ நான் ஐஸ்கிரீமுக்காக இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். மேங்கோ ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து இதை குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம்.
இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க மேங்கோ ஐஸை பசங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். சாப்பிட்டுட்டு ஏதாவது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். மேங்கோ ஐஸ் சூப்பராக இருக்கு. சம்மர் லீவ் விட்டாச்சு, எல்லாரும் ஃபோனில் கேம்ஸ் விளையாடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை அழுத்திடுங்க. கடைகளில் விற்கக்கூடிய ஆரோக்கியம் இல்லாத கலப்படம் நிறைந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிற பேரில் விற்கக்கூடிய கெமிக்கல்ஸை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டிலேயே 100% இயற்கையான கலப்படம் இல்லாத பழங்களை கொண்டு செய்யக்கூடிய இந்த ஐஸை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாடை கொடுக்கும்போது அவங்களுடைய எதிர்காலம் வளமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.